இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வான்மதி சொல்லுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணுங்க. சித்தி உங்க அக்கவுண்ட்ல போட்டிருப்பாங்களே. அதெல்லாம் நேத்தே காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? அப்படி என்னங்க செலவாயிடுச்சு? என்னங்க நீங்க ஒரு பொண்டாட்டி செலவு பண்றது கூடவா கணக்கு கேப்பீங்க? அப்படி டவுட் இருந்தா நெக்ஸ்ட் டைம் நீங்களே என் கூட ஷாப்பிங் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் நீங்களே வாங்கி கொடுங்க. டவுட் கேட்கலங்க, எல்லாமே தான் இங்க வீட்டுல கிடைக்குது இல்ல, அப்புறம் என்ன செலவாக போகுது, அதான் கேட்டேன். ஏங்க எனக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்க கூடாதா? நான் பணம் கேட்க கூடாதா? இவ்ளோ பெரிய வீட்டு மருமகளா இருந்துகிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆசைப்படக்கூடாதா? வான்மதி, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க வீட்டோட நிலைமையை புரிஞ்சுக்கணும். நீங்க யாருக்கு பணம் வேணும்னாலும் சித்திக்கிட்ட சொல்லிதான் வாங்க முடியும். நான், வருண், ஏன் எங்க அம்மாவே அப்படித்தான். இது நம்ம வீட்டோட பழக்கம். அதனாலதான் சித்தி மந்த்லி எல்லார் அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் பணம் போட்டுருவாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் அதை மீறி செலவு பண்ணதே இல்லை. மறுபடியும் பணம் வேணும்னு போய் நின்னதும் இல்லை. இப்ப உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டா சித்தி எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. ஏங்க இப்படி எல்லாத்துக்கும் உங்க சித்தி கொடுக்கற பணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? உங்க தம்பி எல்லாம் அப்படிதான் இருக்காரா? அவன் நிலைமை வேற, என் நிலைமை வேறங்க. அவன் அம்மாவோட பிசினஸ பாத்துக்கிறான். அவன் கையில ஒரு பொறுப்பு இருக்கு, அதனால அவன்கிட்ட தனியா காசு இருக்கு. ஆனா என்கிட்ட அப்படி இல்ல. அதென்னங்க, பெத்த பிள்ளைக்கு மட்டும் காசும் பொறுப்பும் இருக்கு, உங்களுக்கு தனியா எதுவும் இல்ல. அப்போ அவங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லையா? அப்படிலாம் இல்ல வான்மதி, எனக்கும் எல்லாம் இருந்துச்சு. நான் தான் ஒரு தப்பு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அது முடிஞ்சு போன விஷயங்க. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீங்களும் இப்ப ஹாப்பியா தானே இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கலாம்ல. இப்ப பாருங்க, கட்டின பொண்டாட்டிக்கு காசு கொடுக்க கூட யோசிக்கிற அளவுக்கு தான் உங்க நிலைமை இருக்கு. இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அது வந்து வான்மதி, தப்பு பண்ணது நான் தான். சித்தி என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நானே உடைச்சிட்டேன். அதான் இனிமே அவங்களா என்கிட்ட பொறுப்பை கொடுக்கற வரைக்கும் நானா கேட்க கூடாதுங்க. இங்க பாருங்க, என்னடா நேத்து வந்தவ குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு என் புருஷனும் மத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும், அவர் கையிலயும் 4 காசு இருக்கணும் தான் இத சொல்றேன். இது ஒரு கூட்டு குடும்பம், இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இப்படி சின்ன சின்ன செலவுக்கு கூட உங்க சித்தியை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க உடனே உங்க சித்தி கிட்ட உங்களுக்குன்னு தனியா பொறுப்பும் பணமும் வேணும்னு கேளுங்க. நான் எப்படி வான்மதி? நீங்க தாங்க கேட்கணும். இங்க எந்த கதவும் தானா திறக்காது, நாம தான் திறக்கணும். உங்க உரிமையை நீங்க கேட்க போறீங்க, இதுல என்ன தப்பு?